சரி போவோம். நாற்பத்தி ஒன்றுண்ணே. இன்றைக்கு இந்த பேப்பர் முடிச்சு கொஞ்சம் மங்கால பார்த்தோம்னா சரி. வீடியோ காப்பி தான் போடுறோம். அங்கே எதுனா ஜூட்டி வீடியோ ஒழுங்கா போடுறோங்க. ஒரு 41 41 வரைகப்பட ஜாசி பொதுக்கமனி கீழ்வரும் நிகழ்வுகளை குறித்தான தகவல்களை தருகின்றன. எல்கேஎஸ் 37 ஏற்பாடுகள் நிகழ்ந்த சொத்துக்கள் நிகழ்ந்த பொறுப்புகள் என்பதற்கு ஏற்ப கீழ்வரும் குறிப்படியை நாங்கள் ஏற்பாடு நிகழ்ந்த சொத்து இப்படி பேருங்க இல்லையா? எல்கேஎஸ் 10 எல்கேஎஸ் 37 கண்டிப்பா ஒரு கேள்வியா இருக்கும் பார்ட்மெண்ட்ல. சரியா? கண்டிப்பா ஒரு கேள்வியா இருக்கு. சரி எங்க இருக்கு முதலான உத்தரவாதம் வழங்கப்பட்ட விற்பனையான பண்டங்கள் திருத்தும் செலவுகளை மதிப்பிடப்பட்ட பெறுமாதி. அதான உத்தரவாதம் வழங்கி இருப்போம். போன் ஒன்று விற்கிறனால் போன் விற்கிற கம்பெனி போனுக்கு என்ன செய்யும்? போராண்டி கொடுக்கும். சத்தியம் அந்நியருக்கு பழுதா போனேன்னு செய்ய நீங்க கொண்டு போனம் கொண்டு கம்பெனி கொடுப்பீங்க. கம்பெனிக்காக என்ன செய்வான்? திருத்தி பொறுத்தரவா உங்கள்கிட்ட என்ன வாங்க மாட்டான் காசு. ஆனா அவனுக்கு என்ன செய்யும்? சித்தச்சல ஏற்பாடு. அதுக்கு ஒரு தரவை வச்சுக்கொண்டு கடந்தாரத்தை வச்சுக்கொண்டு ஒரு மதிப்பீடு செய்வான். அதான் சொல்லுவாங்க உத்தரவாதம். இது ஏற்பாடு. நடைமுறை செயற்பாட்டு பிணையம் ஒன்றுக்கான கம்பெனியின் பழைய ஊழியர் ஒருவர் நட்டேடு கோரி தற்போது நீதிமன்றம் விசாரிக்கப்படும் வழக்கு. தற்போது விசாரிக்கும் வழக்கு தீர்ப்பு வரையறு. அதனால தீர்ப்பு வராம இருந்தா என்ன பொறுப்பாது? நிகழத்தக்க பொறுப்பு. முதலாவது ஏற்பாடு, இரண்டாவது நிகழத்தக்க பொறுப்பு. கம்பெனி பழைய முறைகேடா ஊழியருக்கு வழங்கப்படும் உபகரண பண கொடுப்பனவை செலவு மதிப்பீடு செய்ய தொகை. பழைய முறைக்கு ஏற்ப ஊழியருக்கு வழங்கப்படும் உபகரண பண கொடுப்பனவுக்கு செலவு மதிப்பீடு செய்ய தொகை. நான் செலவுன மதிப்பீடு செய்யணும் என்றால் அது ஏற்பாடு. உற்பத்திகள் உரிமையை மீறும் விடயமாக கம்பெனி போர் நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக தாக்கல் செய்த நட்டேடு தொடர்பான வழக்கு. உரிமை தொடர்பாக நான் எனக்கு பொருள் தந்த உரிமை தொடர்பாக வழங்குவர் மீது யார் மீது ஒரு கேஸ் போறேன். நான் எனக்கு அப்படி தருவோம். எனக்கு தருவோம். அப்ப என்ன சொத்து? எனக்கு சொத்து பண்ணுங்க. ஏற்பாடு இதனாக 40 ஏற்பாடு முதலாவது 41க்கு ஏற்பாடு 42 பி பார்ட் நிகழத்துக்கு பொறுப்பு சி பார்ட் ஏற்பாடு அடுத்த நிகழத்த சொத்து. நான் வழங்குறவனுக்கு எதாவது நான் கேஸ் போட்டு நான் பொருளை வாங்கினேன். பொருளாவே பழுதா போனா மாத்தி தரணும். ஒரு தான் எவருக்கும் நான் ஒரு
வரப்போ அது எழுதாத பிள்ளையும் இருக்கு. ஏற்பாடு நிகழத்துக்க பொறுப்பு, ஏற்பாடு நிகழத்துக்க சொத்து. 42ஆம் கேள்வி. 42ஆம் கேள்வி. கேள்வியை பொறுமையா வாசிங்க. SLFR 15. நாற்பத்தி ரெண்டாம் கேள்வி. வரையறுக்கப்பட்ட கியான் கம்பெனி திரவ நிலையில் பால் குடிமானம் தொடர்பான போத்தல் குடிமானங்கள் உற்பத்தி செய்யும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திரங்களை உற்பத்தி செய்கின்றனர். இவ்வியந்திரங்கள் நன்கு பயிற்சப்பட்ட பொறியாளர் உதவியுடன் விற்கப்பட்டு பொருத்துவதுடன் ஒருவேட இலவச சேவைகள் 4 தடவைகள் வழங்கப்பட்டது. ஒருவேட இலவச சேவைகள் 4 தடவைகள். இயந்திரத்தின் பொதுவான விற்பனை விலை 2100 ஆகும். பொருத்த செலவு 300 ஆகும். ஒரு சேவை தவணைக்கான செலவு 150 ஆகும். கம்பெனியானது 1625 4 இயந்திரம் வழங்குவதற்கு ஒப்பந்தத்தை செய்தது. ஒப்பந்தம் செய்த வருமானமே இல்லை. ஒப்பந்தம் செய்தது. ஒப்பந்தம் மொத்த பெறுமதி 10,000 ஆகும். இத்தொகை அத்தினத்தில் பெறப்பட்டது. சரி, 30/9/2025 இயந்திரம் பொருத்தப்பட்டது. 31/3/2020 இரு சேவை தரவைகள் வழங்கப்பட்டிருந்தன. அப்ப ஒப்பந்தம் செய்த சரி, அதுல பொருத்தப்பட்டிருக்கப்ப 30/9 இருக்க போற 6 மாதத்துல எத்தனை சேவை? 2 சேவை வழங்கியிருக்கோம். 2 சேவை வழங்கிய 31/3/2026 முடிந்த ஆண்டுக்கான இனங்காண வேண்டிய வருமானம் உழைக்கப்படா வருமானம் 2100 300 சேர்ந்த எவ்வளவு? 2400. ஒரு சேவை தவணைக்கு 150 4க்கு எவ்வளவு? 600. ரெண்டுக்கு ரேசியோ பாருங்க. 2400 தர 4 என்ன? 2400 தர 4. மொத்த கொடுக்க வாங்கும் விலை 10,000. ஒன்றெவ்வளவு? 2100 பொறுத்து எவ்வளவு? 300 மொத்தம் 2400. 2400 தர 4 எவ்வளவு? 9600. சேவை ஒரு கால் சேவை 150 4க்கு 600. 9600க்கும் 600 ரேசியோ 2 செயல்பட்டுப்படும். இது 1 6 1 6 6 16 கொண்டு கிளியரா? அதுல இருப்பானே என்ன?
இப்படித்தான் செய்யணும். என்னண்டா நான் இதுக்கு என்ன வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன். காசு வாங்காட்டி இந்த காசு என்ன செய்யாது எங்களுக்கு வராது. சரியே, இந்த காசு வராது. மொத்தம் உங்களுக்கு 2100, 2100 இயந்திரம் விற்கிற விலை 300 ரூபா பொறுத்து செலவு. இப்ப 2400 ஒன்றுக்கு முடியும். இப்ப நாளுக்கு பார்த்தா 9,000 முடியும். அதுல 150 ரூபா அப்படி நாளுக்குரிய சேவை கட்டணம் காசு அவர்கிட்ட வாங்க மாட்டேன். வாங்காட்டி எவ்வளவு ஆசை 10,600 கழிவு பிடிச்சவள 30,000 பேர் நாளைக்கு என்ன 4 பேர் 10,000 வாங்கினாங்க. 9,000 வருமானம் காட்டினா ஒரு வருமானம் காட்டணும் 1000. சரியா? என்னண்டு இந்த இதுக்குரிய காசு நான் வாங்கினாங்களா இல்ல? 10,000 அதுக்கு காசு இருக்கா? ஃப்ரீயால செய்யறோம். எதுக்கு மட்டும் காசு வாங்குவோம்? எதுக்கு மட்டும் காசு வேணும்? ஃபுல் அமௌண்ட் இருக்கா? ஃபுல் அமௌண்ட் 2,100 300 2,400 அப்படி நாளுக்கு 9,000 கட்டுவோம். 600 ரூபா காசு இலவசமா செய்ய போறோம். அதுக்குரிய வருவாய் வருமானத்தை குறைக்கும். என்னது ஃப்ரீயா செய்ய 9,000 வந்தாலும் செலவா காட்டுக்கு ஃப்ரீயா செய்யுங்க. கைக்கு வர போல வருமானம் வரும் 9,000. 9,000 வருமானம் இறக்கப்படா வருமானம் ஆயிடும். 10,000 வந்திருக்கிறேன். அடுத்த ஆண்டு திருப்பி விற்க மேலே மாதம் அந்த காசு ஈடு செய்யும். விடை ஆறாக்கு விடை 9,000. அதான் பெருக்கி போட்டு 600 கழிச்சிடும். அந்த 10,000த்துல 9,000 வருமானால் 1000 உழைக்கப்படா வருமானம். 43ஆம் கேள்வி. பின்வரும் பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளியை நிரப்புக. கிரியாம் நியாயமான பெறுமதி, நம்ப தகுந்த, கொண்டு செல் மீதி, பின்னோக்கிய, எதிர்கால பொருளாதார அனுகூலம், பின்னோக்கிய மீண்டும் அறிக்கையிடுவர். கணக்கீடு கொள்கை மாறுதலினால் கொடுக்கல் வாங்க நிகழ்வு மீதான தாக்கம் புதிய கொள்கை எப்போதும் இருந்து வந்துள்ளதோ ஒரு கருதி பயன்படுத்துவது டேஸ் ஆக கொள்ளப்படும். கணக்கீட்டு கொள்கை மாற்றத்தினால் கொடுக்கல் வாங்க நிகழ்வு மீதான தாக்கம் புதிய கொள்கை எப்போது இருந்து வந்துள்ளதோ கருதி பயன்படுத்த கொள்ளப்படும். எது? கணக்கெடு கொள்கை மாற்றம் கடந்த ஆண்டிலும் நிகழாண்டும் சீராகம் செய்யப்படும். கடந்த ஆண்டிலும் நிகழாண்டிலும். மதிப்பீடு மாற்றம் நிகழாண்டிலும் எதிர்வரும் ஆண்டிலும். எதிர்வரும் ஆண்ட சொல்றது முன்னோக்கியா, கடந்த ஆண்ட சொல்றது பின்னோக்கிய. கொள்கையா நடந்திருக்கு. இப்ப கணக்கெடு கொள்கை மாறுதுன்னா கொடுக்கல் வாங்க நிகழ்வு மீதான தாக்கம் புதிய கொள்கை எப்போது இருந்து வருதுக்கோ பயன்படுத்த சொல்லி பின்னோக்கியதுக்கு பேர் பின்னோக்கிய பாவனை என அழைக்கப்படும். சேவலம் வணிகம் சேவலம் போது பயன்படுத்தும் இருப்பு டேஸ் அடிப்படையில் மதிப்பிடப்படும். சேவல வணிகத்தின் இருப்பு டேஸ் அடிப்படையில் மதிப்பிடப்படுமா? எது? டேஸ் அடிப்படையில் மதிப்பிடப்படும். எது? என்ன கிரியா பயன்படுத்தி இருக்கும். கிரியா பெருமை சேவை வழங்கும் வணிகம் ஒன்றில் சேவை வழங்கும் போது மோட்டர் சைக்கிள் திருத்தி கொடுக்குற சேவை கடையில மோட்டர் சைக்கிளுக்கு பயன்படுத்துறது சலூன் கடையில சலூன் பயன்படுத்த கிரீம் அதுகள் பயன்படுத்துகிற செலவாக காணும். இருப்பு கிரியம் என அடிப்படை மதிப்பீடு செய்யப்படும். பிற்கால செலவு காரணமாக டேக்ஸ் உயர்வடைவதால் அப்பெருமை மதிப்பிட முடியுமானால் அந்த ஆதனம் பொருளான கொஞ்சம் சேர்க்க முடியும். பிற்கால செலவு மூலக செலவாக இருக்கிறது கிரியமா கருதினால் எதிர்கால பொருள் நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் நம்பகத்தன்மையா மதிப்பிடக்கூடிய இருந்தால் கணக்குல காணலாம். பிற்கால செலவு காரணமாக எதிர்கால பொருளாதார நன்மைகள் மாத்திரமோ நிகழ்கால பொருளாதார அனுகூலம். நிகழ்கால பொருளாதார அனுகூலம். நிகழ்கால பொருளாதார அனுகூலம்.
நிகழ்கால பொருளாதார அனுகூலம். நிகழ்கால பொருளாதார அனுகூலம் உயர்வடை என்றால் அதன் பெறுமதி மதிப்பிட முடியுமானால் அதன் ஆதரவு பொருள் கொண்டு மீதிக்கு சேர்க்க முடியும். எதிர்காலத்துல நன்மை கிடைக்கும் என்றால் கணக்கில் காட்டலாம். விடை பின்னோக்கிய பாவனை கடந்த காலம், அடுத்தது பி கிரியம், அடுத்தது எதிர்காலத்தை பற்றி போட்டு நிகழ்கால பொருளாதார நன்மைகள். நிகழ்கால பொருளாதார நன்மைகள் 44ஆம் கேள்வி. கீழ்வரும் கொடுக்கல் வாங்கல் ஒரு கம்பெனி இருப்பு புரள் வீதத்தை எவ்வாறு பாதிக்கும்? இருப்பு புரள் வீதம் சமன்பாடு என்ன? இருப்பு புரள் வீதம் சமன்பாடு என்ன? விற்பனை கிரியத்தின் சராசரி இருப்பு. இருப்பு புரள் விகிதம் சம விற்பனை கிரியத்தின் சராசரி இருப்பு. இருப்பு புரள் வீதம் சம விற்பனை கிரியத்தின் சராசரி இருப்பு. விற்பனை கிரியத்தின் சராசரி இருப்பு. விற்பனை கிரியத்தின் சராசரி இருப்பென்றால் இருப்பு காசுக்கு விற்கிறோம். காசுக்கு வித்தால் என்ன கூடும்? இருப்பு காசு வித்தா என்ன கூடும்? 1,00,000 இருக்குது. இல்ல சராசரி இருப்பு 6,000 முதலீட்டை கூட்டி இவங்க 10,000. இதுனா 10 தர வேண்டும். நான் சொல்றேன் இருப்பை நாங்கள் காசுக்கு வித்தால் என்ன கூடும்? காசு சரி அது தேவையில்லை. விற்பனைக்கு பார்க்கும். இருப்ப காசு வித்தால் என்ன கூடும்? விற்பனை கிரியம் கூடும். என்ன கூடும்? கிரியம் கூடும். சராசரி என்ன செய்யும்? குறையும். ஏன் குறையும்? போயிடும் பொருள். போனால் விற்பனை கிரியத்தின் சராசரி பண்ணால் 1000 பேருக்கு கூட்டி 2000 பிடிச்சு சராசரி பேர் என்றால் விற்பனை கிரியம் மேல கூடு. இதுல சராசரிப்பு குறையும். பிரிச்சுக்கே மாறுபட என்ன செய்யும்? அதிகரி அரண பொருளை வாங்கினா மாறியார் விற்பனை கிரியம் என்ன செய்யாது? மாறா. இது மாறா. அரண பொருளை வாங்கினா என்ன கூடும்? இருப்பு கூடும். இருப்பு கூடா எந்த இருப்பு கூடும்? சராசரி கூடும். கீழே வார கூடைக்கும் மேல கூடைக்க மேல மாற்றம் கீழே வார கூடைக்கும் விடை செய்யும் குறையும். விடை குறையும். சி விற்பனை செலவு அதிகரித்தால் விற்பனை செலவுக்கும் விற்பனைக்கிறதுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம். விற்பனை செலவு என்பது விநியோகிக்கிறோம். மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லை. அடங்கோளம் இருப்பை திருப்பி அனுப்புறோம். திருப்பி அனுப்பினால் விற்பனைக்கிறதுக்கே வராது. சராசரி வராது. பொருள் வெளியால போயிடும். பொருளை வித்திருக்க மாட்டான். அவை இருப்பு பொருள் வீதம் குறையும். இருப்பு பொருள் வீதம் குறையும். விட என்ன? அதிகரிக்கும். குறையும். மாற்றமில்லை. குறையும். கடனை கொலை செய்யப்பட்ட பொருள் இருப்போ திருப்பி அனுப்புறோம். திருப்பி அனுப்பினா பொருள் என்ன செய்யல நாங்க விற்கல. வித்ததானே விற்பனைக்கிரியம் கூட கூட 20,00,000 கூடும். அடிக்கிற பொருளை விற்கிறாரு. விற்பனைக்கிரியம் விற்கல ரிட்டர்ன் பண்ணா விற்பனைக்கு என்ன செய்யும்? குறைக்கும். சராசரி ஏன் பெறான்னு வச்சுக்கொண்டா. ஏன் பெறாது? பொருள் வழியால போயிடும். பொருள் வழியால போயும். விற்பனைக்கிரியத்தின் சராசரி இருப்பு. விற்பனைக்கிரிய மேல குறைய வரும். சராசரி இருப்பு அளவு குறையும். வாரவிடை குறையும் என்று போடும். 10,000 பிரியமான பொருளை நாங்கள் விற்கல படுத்திருக்கிறோம். படுத்திருந்தால் விற்பனை கிரியமாக எழுதியிருந்தால் 10,000 இருந்திருக்கு. 5,90,000 சரி. 10,000 சராசரி இருப்பிருந்தால் 10,000 6,000 கூட்டி 2,000 பிரிக்க 2,000 5,000 குறையும்.
ஐயாயிரம் நான் கூட பயந்துரு பயந்து அதிகரிக்கணும் வேணும் ஐயோ ஒன்று பயனாவே அதிகரிக்கணும் வேணும் அதிகரிக்க மட்டும் வேணும் 10,000 கிரியமான பொருள் திருப்பி அனுப்பணும் வச்சுக்கொள்ளுங்க 10,000 பொருள் விற்பனைக்கு எது வராது விற்பனையா கருதி இருந்தால் விற்பனை வராது விற்பனைக்கு வந்திருந்தால் எடுத்திருந்தால் விற்பனைக்கு எடுத்திருந்தா மாற்றம் வரும் விற்பனைக்கு எடுக்காட்டி என்ன வரும் விட குறைய மட்டும் வேறு ஏற்கனவே விற்பனை கிரியமா எடுத்திருந்தால் வெளித்திருப்பிய பொருளை விற்பனை கிரியமா கருதி இருந்தால் அது விற்பனை கிரியா கூடி இருக்கும் விற்பனை குறைக்கணும் சராசரிப்பு மாறும் இப்படி இருக்கலாம் மற்றபடி பொதுவாக கொமனா கடங்கொள்ள பொருட்கள் திருப்பி அனுப்பப்படுதுனால் அது குறைய மட்டும் வச்சுக்கணும் அது சரி கடங்கொள்ள குறையும் சொல்லித்தானே கீழ்வேறும் கொடுக்க வாங்கிக்கிற பதிக்கப்பட்டு விற்பனை தாங்க கீழ் தானே முதலா இருப்பு காசு வித்தால் அதிகரிக்கும் கடங்கொள்ள என்ன செய்யும் குறையும் விற்பனை செலவு மாற்றம் இல்லை அடுத்த டி குறையும் என்று போறோம் ஏற்கனவே விற்பனைக்கு பதிஞ்சிருந்தா ஓகே வெளித்திருப்பதால தாக்கம் பெறாதான் இடுப்புக்கேம் இருக்காது இதுக்கேம் இருக்காது 45 போவோம் 45 45 45 விடை அதிகரிக்கும் குறையும் மாற்றம் இல்லை குறையுமா வரையப்பட்ட வாசி கம்பெனி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டு தவணத்துக்கு நடைமுறை வீதம் 1.5 தடவை நடைமுறை பொறுப்பு 500 மொத்த சொத்துக்கள் 2000 நீண்டாளக்கடன் 650 வியாபாரத்தின் லாபம் மொத்த சொத்து மொத்த சொத்துக்கு மீதான வருவாய் வீதம் 15 வீதம் முடிவடைந்த ஆண்டு பின்வெளி காணிக்க நடைமுறை சொத்து கேட்கிறான் சிலம் தானே நடைமுறை வீதம் என்னென்னு காணுறது நடைமுறை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு 1.5க்கு 1 கிலோ 1 நடைமுறை வீதம் சம நடைமுறை சொத்துங்கள் நடைமுறை பொறுப்பு இது நடைமுறை சொத்து தெரியாது நடைமுறை பொறுப்பு 500 1.5 கிலோ பெருக்கிவிட்டால் நடைமுறை சொத்துகள் 500 தர 1.5 7,50,000 7,50,000 7,50,000 அடுத்த மொத்த உரிமையாகும் மொத்த சொத்துக்கள் மீதான வருவாயை வச்சுக்கொண்டு மொத்த சொத்து தந்தை வேலைக்கு எடுக்கலாம் தானே
அந்த மாதிரி பொறுப்பு இருக்கு. ரெண்டாவது கடன் இருக்கு. இப்ப என்ன அடிப்படை சாம்பார் என்ன அனைத்து அடிப்படை சாம்பார் என்ன சொத்துக்கள் சமன் இனிமேல் செலவு பொறுப்பு. சொத்து தந்திருக்கு 2000. இருக்கா பொறுப்புக்கான நபரை பொறுப்பும் கடமையை பொறுப்பும் 2000 650 1150 இது எவ்வளவு 1150 எவ்வளவு சின்ன விஷயம் 250. இதுக்கு என்ன பேர் உரிமை மூலம். உரிமை மூலம் என்ன வேணும் சாதாரண பங்கு மூலமும் ஒதுக்காம சாதாரண பங்கு மூலம் ஒதுக்கு. உரிமை மீதான திரும்ப காலம் முதல் முதல் மீதான வருமானம் தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு இதை எடுக்கலாம். ஆண்டுகள் லாபத்தை எடுக்கலாம். நாளை கொண்டு வந்து உரிமை மூலம் திரும்ப மூலம் தானே ஆண்டுகால லாபத்தின் உரிமை மூலம் தரணும். மொத்த சொத்துக்கள் மீதான வருமானம் தந்திருக்கலாம். மொத்த சொத்துக்கள் மீதான வருமானம் எப்படி காண்பது ஆண்டுக்கான லாபம் பிளஸ் வட்டியின் கீழ் மொத்த சொத்து 200. வருவாய் வீதம் இது 15%. ஆண்டுக்கான லாபம் தெரியா வட்டி செலவு இருக்கா இதுதானே வட்டி இருக்கா அந்த கொஞ்சத்துக்கு எவ்வளவு லாபம் வந்ததுக்கான லாபம் மொத்த சொத்து இல்ல 15% லாபம் இருக்கா 15 லாபம் எவ்வளவு எவ்வளவு 300 பேர். உரிமை மீதான வருவாய் வீதம் ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் 200. ஆண்டுகால லாபம் என்ன உரிமை மூலம் என்ன 250 ஆண்டுக்கான லாபத்தின் கீழ் உரிமை மூலம் தரணும். எத்தனை விதம் 35.2 ரொம்ப 3 வீதம் 35.3 வீதம். உங்களுக்கு பிடிச்ச நங்கள் பாடம் கூட 46 47 தெரிஞ்ச 46 47 46 47.
എവിടെ ഇരുപ്പോണ്ടിൽ സിഗാർത്തോയെ വേടാന്ന് ഇരുപത് ഗിരിയം ഭയങ്കരമാവും ഒരാളെ ഇരുപത് ഗിരിയം 500 ഒരു വെള്ളക്കാണ് ഗിരിയം 1500 சிக்கன்ல தெரியாது மொத்தம் 20 கிராம் எப்படி காண்றது இடத்துல மொத்தம் 20 கிராம் எப்படி காண்றது சிக்கன் அண்ட துவயங்கள் 2 தர எச்சி புறப்படுங்க மொத்தம் 20 கிராம் ஈயோக்கிங்க 2 தர எச்சி மொத்தம் 20 கிராம் 15,000 ஈயோக்கி தெரியாது இதுல 2 தர எச்சி ஒரு நிலைக்க எவ்வளோ 500 ஈயோக்கி சமன் 15,000 தர 2ஆல பெருக்கி 500 பிரியும் எவ்வளோ 60 60,000 இடத்தில் கட்டளை பிறந்த தரவின் எண்ணிக்கை 2 பேரும் கட்டளைப்படும் தரவின் எண்ணிக்கை டி எங்கில் டிஓகியோ தர ஒரு வெள்ளைக்கான கிரி தரவின் எண்ணிக்கை தெரியாது டியும் தெரியாது டிஓகில போடும் டிஓகி சமன் 2 டிசிஓ எங்கில் சிஎச் டிஓகி 60 அதுக்கு மூலம் 2 தர டி தெரியா கட்டளைக்கான கிரியா எவ்வளவு 1500 500 60 சமன் 3000 ஆகடியா வர்க்கம் மூலம் வர்க்கமாமா 60 வர்க்கம் சமன் 6D சரியா சரி டி சமன் 60 தர 60 அதுக்கலாம் டி சமன் திரும்பி சொல்றேன் 60 சமன் 6D வர்க்கம் இல்லாத வர்க்கம் மூலம் வர்க்கம் இல்லாத வர்க்கம் 60 வர்க்கம் சமன் 6D 6 60 60 3600 6 டி 600 கட்டளைப்பன் தடவின் எண்ணிக்கை டி இங்கிலி யோகி 600 இங்கில் 60 10 தடவை 47ஆம் கேள்வி இது வளமையா வார கேள்வி
ஒரு கம்பெனி மே மாத சம்பள பட்டியல் தகவல் வருமாறு இபிஎஃப் பங்களிப்பு தொழில்கொள்வோர் 1200, ஊழியர் 800. தேறிய சம்பளம் செலுத்தியது 8200. ஊழியர் சேமநாதி பங்களிப்பு 8 வீதம் ஊழியர் 2 வீதம் தொழில்கொள்ளணுமா? ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு 3 வீதமா? சம்பளம் உட்பட 1000 கழிக்கப்பட்டது. மே மாதத்தில் மொத்த சம்பள செலவு மொத்த சம்பள செலவு உங்களுக்கு தெரியும். இதுல என்னென்ன கழிப்பட்ட சொல்லுமா? மொத்த சம்பள செலவுனா இபிஎஃப் செலவு வேணும், இபிஎஃப் செலவு வேணும், சம்பள செலவு வேணும். சரி, மொத்த சம்பளம் கேட்க மொத்த சம்பளம் 92 இபிஎஃப் செலவு. இபிஎஃப் செலவு 1200. இபிஎஃப் செலவு கண்டுபிடிக்கும். இப்ப நீங்கள் பெறப்பட்ட சேரி சம்பளம் 8200 சம்பள செலவு அட்வான்ஸ் முடிஞ்ச வேண்டியா? சம்பளம் உட்படம் 1000 கழிக்கப்பட்டு 2 கழிக்கப்பட்டு ஒன்று இபிஎஃப் என்ன சம்பளம் உட்படம். சம்பளம் உட்படம் கழிக்கப்பட்ட கூட்டிங்கன்னா 9200 பேர். 9200 ஊழியர்கிட்ட இபிஎஃப் 8 வீதமா? 100 வீதத்தில இருந்து 8 வீதம் கழிச்சு எத்தனை வீதம் வேற போகுது? 92 வீதம். 3200 என்பது 92 வீதமா இருந்தால் 100 வீதம் வந்தால் சம்பளம் எவ்வளவு பேர்? 10,000 பேர். 92 வீதமா இருந்தால் 100 வீதம் பார்த்தால் 10,000 பேர். சம்பளம் மொத்த சம்பளம் 10,000. 10,000 12 பார்த்தால் 1000 இபிஎஃப் செலவு. இது செலவு இது செலவு 3 வீதம் அதான் கொடுத்தோம். கேட்டால் எவ்வளவு? 10,500. ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு 11,500. ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு 11,500. ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவா பண்ணிடுங்களா? ஊழியர் தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்பட மொத்த செலவு. மொத்த செலவுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? மொத்த சம்பளம் இபிஎஃப் நிறுவனத்தின பங்களிப்பும் இபிஎஃப் நிறுவனத்தின பங்களிப்பு. ஊழியத்தில 8 கழிச்சா 92 வீதம் காசு கொடுத்துருக்காங்க. அதுல 8100 என்பது சம்பளம் உட்படம் இபிஎஃப் கழிச்சு. சம்பளம் உட்படம் கழிக்காம பார்த்தால் இபிஎஃப் ஊழியர் இபிஎஃப் மட்டும் கழிச்சா 9,000 இருக்கும். 9,000 92 வீதமா இருந்தால் ஊழிய மத சம்பளம் 10,000. 10,000 வேண்டிய பார்த்தா 1,200. ஊழிய பார்த்தா 300. கேட்டா பவராது. தனி உற்பத்தியை மேற்கொள்ளும் உற்பத்தி நிறுவனம் ஒன்று 31/3/2020 முடிந்த ஆண்டுக்கு இத்தகவல் தந்திருக்கு. அதற்கான நேர் மூலப்பொருள் கிரியா 120, நேர் ஊழிய கிரியா 135, மாறும் உற்பத்தி மேந்திர கிரியம் 75, மாறும் உற்பத்தி எல்லாம் மேந்திர கிரியம் 150, நிலையான உற்பத்தி மேந்திர கிரியம் எவ்வளவு? 99,000. நிலையான உற்பத்தி எல்லா மேந்திர கிரியம் 135,000. வேடாந்த உற்பத்தி அலகுகள் 600. எல்லா அலகுகளும் இந்த நிதியை விற்பனை செய்யப்படும். சரி, கேட்டகளி மேற்படை தகவலை கொண்டு அளவு ஒன்றுக்கு உற்பத்தி கிரியமாம் அளவு ஒன்று 900 வித்தால் லாபம் நினைக்கிறார். சரிங்கம்மா, எல்லாம் கிளம்பி சரிங்க. அளவு ஒன்றுக்கான உற்பத்தி கூட்டிட்டு போவோம். அளவு ஒன்றுக்கான உற்பத்தி கிரியம் பேப்பர்ல பிள்ளை இருந்தாலும் ஓரளவு மசன பிள்ளை இருந்தாலும் ஓரளவு பேப்பர் திருப்தி செய்யலாம். சரியா? நேர் பொருள் கிரியம் 120, நேர் ஊழிய கிரியம் 135, நேர் எல்லாத்தையும் சேர்த்தால் 255 மூலர் கிரியம். மாறும் உற்பத்தி மேந்திர கிரியம் 65. மாறும் உற்பத்தி எல்லாம் வேறா. நிலையான உற்பத்தி மேந்திர கிரியம் 99,000. 99,000 மரணத்துக்கு பார்க்க மாட்டார். எத்தனை உற்பத்தி செய்யலாம்? 600. 600 பிரிஞ்சிடும். 990 600 பிரியும். 99,000 600 எவ்வளவு? 65. கேட்டால் இதை முதன்மை கிரியம்.
இது மாறும் மேந்தலையும் நிலையான மேந்தலையும் எது உற்பத்தியா என்னது உற்பத்தி கேட்டா என்ன வேலை அழகா கட்டு போலாம் பாத்துறாங்க கண்டிப்பா கேள்வி வேணுமா ஈஸி இனி இந்த நாலு சொன்ன மொத்த கிரியம் எடுக்கும் இது உற்பத்தி கிரியம் மொத்த கிரியம் எடுக்கோம்னா இதோட உற்பத்தி எல்லாம் மேந்தலையும் கூட்டம் மறுபடியும் உற்பத்தி எல்லாம் மேந்தல மாறும் மேலும் இல்லையான வேறு மாறும் 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 உற்பத்தி எல்லாம் மேந்தலை இல்லை 150 150 இதையானது 135 போட்டு எத்தனையா பிரிக்கும் 600 பிரிச்சல் 135 போட்டு 600 பிரிச்சல் எப்படி அது பத்தி 125 சேர்த்தால் மொத்தம் கிரியா பேர் சரி விற்பனை ஒரு அளவை எப்படி விற்கப்படுமா ஒரு அளவை 900 படி விற்கப்படும் மொத்த கிரியம் ஒரு அளவுக்கு 870 கழிச்சால் சொல்லலாம் நேர்பொருள் நேர்பொருள் நேர்ச்சல குணம் மூலக்கிரியம் உற்பத்தி குணம் உற்பத்தி கிரியம் உற்பத்தி கிரிய நிர்வாக விநியமிச்சுதான் மொத்த கிரியம் லாபம் சேர்த்தா விற்பனை பெறும் லாபம் சேர்த்தா விற்பனை பெறும் விற்பனை 900 மொத்த கிரியம் 2 கழிச்சால் 30 ரூபாய் லாபம் விடை 495 உற்பத்தி கிரியம் லாபம் 30 என்னண்டே உற்பத்தி கிரியம் எடுத்துறீங்க உற்பத்தி எல்லாம் விநியோகம் சேர்க்கணும் மாறும் பிளெக்டால் கூட்டும் எரியானது பார்க்க வருஷத்துக்கு 135 என்றால் 600 இலக்கு 136 ஒரு இலக்கு 125 சேர்த்தா மொத்த கிரியா 1 கிலோ ஒரு இடம் விற்கிற விலை அந்த தொழில் துறைக்கு 900 ரூபாய் கொஞ்சம் 30 ரூபாய் 49 என்ன செய்வோம் 49 50 49 50 49 50 வார ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கம்பெனிக்கு ஓடிச்சு ஞாயிற்றுக்கிழமை கம்பெனிக்கு செய்வோம் கோழிக்கோழி தனி 31 30 விற்பனை செய்யும் கம்பெனி ஒன்று பாதிரி செய்யப்பட தகவல் தந்துறேன் உற்பத்தி மட்டம் அளவுகள் அங்கால மொத்த கிரியம் 1500 1500 மொத்த கிரியம்னா டிசி விற்பனை பங்களி விற்பனை வீதம் 60 வீதம் மாறும் கிரியம் அளவுக்கான விற்பனை விலை லாவண்ட புள்ளியான நினைக்க சின்ன கேள்வி பழமையா மறு கேள்வி காசு கேள்வி சொல்லுமா அளவொன்றுக்கான மாறும் கிரியம் அப்படி காண்பு சொல்லுமா டெல்டா டிசி டெல்டா டிசி சொல்லுங்க அப்படிச்சிட்டேன் டெல்டா யூ இது 15,500 இருந்து 15,500 போறது கியூ டிசி 10,000 இருந்து 15,600 3 பெட்டியா இது மாற்றம் இது டெல்டா கியூ இது டெல்டா டிசி பிசி சமன் டெல்டா டிசி டெல்டா கியூ அவ்வளவு மாற்றம் 1,600 4,000 யார் சொன்னா 3 என்ன 400 இது 3 சேர்மல பின்னைக்கு 400 ரூபாய் தசை 4னா 400 ரூபாய் இது அடுத்தது அளவொன்றுக்கான பங்களிப்பு சீசமன் எஸ்மேல வீசு இது 100 வீதம் எடுத்தால் பங்களிப்பு இருக்குது 60 வீதம் 60 இது வரும் எத்தனை வீதம் 40 வீதம் சீக்கிரத்தில் 400 40 வீதம் சமன் என்றால் 60 பார்த்தீங்கன்றால் 600 100 வீதம் பார்த்தீங்கன்னா எஸ்போர்ட்டிங் என்றால் எஸ்போர்ட்டிங் என்றால் எஸ் சமன்
S minus BC. C sama S minus BC. Pangalipa ano? Hysteria. BC kandungan namu. Saya namu jangan sangat namu. S sama. Ayo. இல்லையா எஸ் செவன் 440 வீதம் என்றால் 100 வீதம் பார்த்தால் ஆய் 400 வந்து 40 வீதமா இருந்தால் 100 வீதம் எஸ் விண்களி செய்யக்கூடியதான் ரேக்கம் மேனேஜ் பண்ணி செய்யுங்க டைம் பண்ணி செய்யுங்க ஒரு கேளுக்கு 2 நிமிடம் 40 செகண்ட் டெல்டா டி சிங்கிள் நிமிடம் மாறிங்கிறியா இது 100 வீதம் இது 60 வீதம் வந்துருக்குன்னா 100 எடுக்கும் இது 40 வீதம் இது 40 வீதம் சி காண போறீங்கன்னா 400 தான் 40 60 மட்டும் 60 அல்ல விற்பனையில வாங்க போறீங்க என்றால் 440 வீதம் என்றால் 100 வீதம் பார்த்தா 1000 அல்லது 400 60 கூட்டி விடாங்க லாவண புள்ளி அளவை நடிக்க என்றால் பிரேக்கிங் பாயிண்ட் எக்ஸி சி சி தெரியும் 600 எக்ஸி என்று போறீங்க ஈசி தெரியுதானே 1500 அளவில் ஈசி தெரியும் எவ்வளவு வந்தது 10,000 வந்தது இந்த 10,000க்கு 2 செலவில்லை என்ன செலவு பிசிஎம் இது 3 சேர்த்து 10,000 100 சேர்த்து சரி 15,500 400 பிரிங்கன்னா பிசி வேணும் சரி சொல்லுங்க 15,500 400 பிரிக்க சொல்லுங்க 4,600 இன்னும் 3 சேர்த்து இது எவ்வளவு 5,454 லட்சம் 54 லட்சத்திற்கு 600 எவ்வளவு 50,000 மேல விடை 400 1000 50,000 மேல 50,000 மேல இது 11,500 மொத்த பிசி 10,000 இன்னும் சேர்த்து பிசி வாங்க 15,400 பிசி வேணும் இது என்ன கிரியா இதுல பாடத்துல பிசியும் எஞ்சிதான் வெளியே வந்துட்டே இருக்கு பிசி வந்து மாறும் எஃப்சிஎன்சியா மாறும் இதுல இருந்து மாறுங்க இது வேறு இதுல இருந்து இந்த கிரீதி இதை கழிச்சு விடுங்க இது வேறு சரியா 54 பங்களிப்பு பெருமை கருதுதான் பங்களிப்பான வீதத்தை போடு பங்களிப்பான இதை முடியாது 40 60 இதை போடு நிலையான கிரியத்திங்கள் பங்களிப்பையும் போட பெருமை வேணுமா அம்மா கடைசி கழிப்போம் கடைசி கழிப்போம் நம்ம போறோம் ஆரம்பம் முதல் 3000 தேவைப்படும் உயர்ந்தது முதலாம் பேட தொடக்கம் 5ஆம் இடம் திரண்ட காசு பாய்ச்சல்கள் இதுவரை தரப்படல உயர்ந்து கழிவு பெறுமதி 600 முதலீடு திரும்ப பெறுங்க அளவு என்ன விட 2 காசு பாய்ச்சல் என்ன கூட்டி கூட்டி தந்து சரியே அது காசு பாய்ச்சல் இல்லை பேபேக் பீரியட்ல போடுவோம் என்னண்டு ஆண்டு காசு பாய்ச்சல் என்ன போடுறான் 2 காசு பாய்ச்சல் போடுவோம் அவங்களோட ஈஸியே தான் இருக்கலாம் ஆண்டு காசு பாய்ச்சல் அவங்க ஈஸியே தான் இருக்கான் ஆண்டு காசு பாய்ச்சல் 2 காசு பாய்ச்சல் 0 1 2 3 4 காசு பாய்ச்சல்
பூஜ்ஜியத்தின் எரியும் 3000 மைனஸ் இங்கே 3000 மைனஸ் இரண்டாம் காசு பார்க்க 900 வந்துரு கூடி வந்துரு 900 என்றால் பூஜ்ஜியத்தில் எவ்வளவு வரும் 900 தானே 900 என்றால் இது எவ்வளவு வந்து 2100 மைனஸ் அடுத்தது 960 960 கழிச்சா அந்த காசு பாஜை சொல்லிக்கிறான் முதலாளி 900 கழிச்சா 960 கழிச்சா 1140 மைனஸ் சேர்ந்து 1860 3000 வந்துரு ஒரு 1040 சரியா சரியா 1040 கரியா பூச்சி அங்கால தேவையில்லை ஏடபிள்யூ அது தேவை 4500 வந்துரு எவ்வளவு 1500 அடுத்தது 5100 வந்து எவ்வளவு பேபேக் பீரியட் சரியா 0 எத்தனை வருஷம் 3 வருஷம் பேபேக் பீரியட் 3 வருஷம் உலகம் காசு உட்பாதிச்சா கூடி கூடி வந்திருக்கேன் 900 960 1000 உங்களுக்கு 3 குணா 3000 பேர் 3000 பேர் நேரம் 3000 பேர் 3 வருஷம் நேரம் அதான் 3 வருஷம் போட்ட காசு 3000 வந்த காசு 3000 இந்த இடத்துல 3 வருஷம் காசு 900 1000 விடவில் என்ன 960 மூன்றாம் ஆண்டு 1940 3140 நாலாம் ஆண்டு 4500 1500 அஞ்சாம் வருஷம் 5000 அவர்கள் கூட்டி ஆரம்பம் 5100 எதுக்கு நாளையும் கூட்டி வர கழிச்சிங்கன்னா 5 வருஷம் காசு நாலாம் வருஷம் 45 வருது நான் 3 ஆணையும் கழிச்சால் 4ஆம் வருஷம் காசு வருது அப்படி சராசரி லாபத்திங்கள் சராசரி முதலீடு பெற 100 சராசரி முதலீடு ஆரம்ப முதலீடு 3000 எஞ்சிய பெறுமதி எளிய பெறுமதி 600 புள்ளி 2000 பிரிக்கும் 3200 சராசரி முதலீடு பெற 100 இப்ப லாபம் காணும் என்றால் நாங்கள் இந்த ஆண்டு வந்த காசு பாய்ச்சலையும் கூட்டி இதுல இருந்து பெருமானத்தை கழிக்கும் என்ன கழிக்கணும் பெருமானத்தை இப்ப நான் ஒவ்வொன்றும் கழிச்சதுக்கு டைம் போயிடு என்ன செய்யண்டா எங்க அவனையும் கூடி மொத்தம் தான் அவ்வளவு மொத்தம் 5100 பேர் சரி இதுல இருந்து பெருமானத்தை சேர்க்கிற தொகை 3600 கழிச்சால் எவ்வளவு பேர் 3600 கழிச்சால் 2400 5 வருஷம் பெருமானத்தை சேர்க்கிற தொகை அதுலங்களா 2400 5ஆயிரம் பிரிச்சால் ஒவ்வொரு செய்யுங்க வந்த காசு பார்த்து பெருமானத்தை கழிச்சுதான் லாபம் எடுக்கும் லாபம் எடுக்கிறது லாபம் எடுக்கும் காசு பார்த்து பெருமானத்தை வெளிச்சோடும் கழிக்கும் லாபம் தந்தா காசு பாய்ச்சல் கேட்க லாபத்துல பெருமானத்தை கூட்டும் காசு பாய்ச்சல் கேட்க லாபம் கேட்க காசு பாய்ச்சல் பெருமானத்தை கழிக்கும் நீங்க 5100 இருந்து 2400 கழிச்சீங்க என்றால் 2700 லாபம் இது எத்தனை ஆண்டுக்குரிய வேடாந்த சேப்பாடு காசு பாய்ச்சல் எடுங்கவா சில பேர் கடைசி வேஷம் எஞ்சிய பெருமை இருக்கான் என்ன இதுக்கு எஞ்சிய பெருமை இருக்காங்க எஞ்சிய பெருமை அந்த 600 இருக்கான் வேடாந்த சேப்பாட்டு காசு பாய்ச்சலின் 2 காசு பாய்ச்சல் வேடாந்த சேப்பாட்டு காசு பாய்ச்சலின் 2 காசு பாய்ச்சலா உங்களுக்கு குறவண்ணாலும் இல்லையா வேடாந்த சேப்பாட்டு காசு பாய்ச்சலின் 2 காசு பாய்ச்சல் வேடாந்த சேப்பாட்டு காசு பாய்ச்சலின் 2 காசு பாய்ச்சல் பேப்பரா செய்யுங்க சரியான செய்த பேப்பரை செய்யும் கேள்வி பேப்பர்ல புதுசான செய்யாங்க எனக்கு பிழை இருக்குமா பேப்பர்ல பிழை இருக்கு செய்த செய்
இதுதான் ரூபாய் காலேஜ் செய்யற வேலையை திரும்பி செய்வோம் ஐடியா நீங்க முயற்சி எடுக்காட்டி ஒன்றும் செய்யலாம் ARR என்பது லாபத்தை பார்க்கப்படும் சராசரி லாபத்துக்கு சராசரி தானும் சராசரி லாபம் எப்படி பார்க்கணும்னா லாபம் என்றால் வருமானம் செலவு லாபம் வருமானத்தை கழிப்போம் லாபத்தின் இத்தனை ஆண்டு இருக்காது கூட்டி 5,000 பிரிக்கும் 5,000 பிரிக்கும் சராசரி முதல் என்பது சொத்துங்கிரியம் என்ன கிரியம் பெறுகிறதோ சொத்துங்கிரியம் கழிக்க வாங்குற விலை பொருத்தும் செலவு நிறுவங்கிரியம் எல்லாம் கூட்டம் கூட்டி வாரோட எஞ்சிய உரிமை கூட்டி 2,000 வருமானத்திற்கான எஞ்சிய உரிமை கழிஞ்சு 1,000 அதான் நான் வந்து சரி வருமானத்திற்கான சொத்துங்கிட்ட எஞ்சிய உரிமை கழிப்போம் சராசரி காண கூட்டும் சரி அது எங்க 1000 சரியே அடுத்தது 5 ஆண்டுக்குரிய மொத்த காசு உட்பாட்டு 5,100 அதுல இருந்து வருமானத்தில் செய்யக்கூடிய தொகை என்பது சொத்துங்கிரியத்துல எஞ்சிய உரிமை கழிப்போம் 2,400 கழிச்சா 5 ஆண்டுக்குரிய லாபம் அது 5,000 சொன்னீங்கன்னா சராசரி லாபம் பெறும் 5,000 சில நீட்டா காட்டும் ரூபாய் குறைச்சு போவோம் எத்தனை லட்சம் அதுல நீங்க நேரே தவறு விட்டீங்க அங்க நான் வீட்டுக்கு குழம்பு பார்த்தேன் அந்த ஆறாங்கலைய பேர கொடுக்க ஆறாங்கலை பேர ஹலோ 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 ஆறாங்கலை பேருங்க அதுல ஆறு மணி கேட்டிருக்கேன் அம்மாள் பணியத்தை மட்டும் கேட்டிருக்கீங்க நீங்க எல்லாமே இல்லை பயன் வச்சுக்கிறீங்க நல்லா வெறிங்க அம்மளை முதலாக விட்டு மற்ற எல்லாத்தையும் கூட்டும் முதலாக வரா பொறுப்புக்க வரா அமல் வரா நல்லா வெறி கூடு முதலா விட்டு பண்ண கூடு என்ன ரெண்டாம் கூட நீங்க என்னோட ஓடுங்க ஏன் ரெண்டாவதுயா இந்த ஆறாங்கேளி நினைச்சதார்கள் ஆறாங்கேளுக்கு ரெண்டாவது என்ன அன்லே பண்ணுங்க அமல் வணிகத்து இப்படியே சொல்லுங்க முதலாக என்ன விட சிஎன்டி ரெண்டாக என்ன விட ஏபிசி சரி மூன்றாக 4 சரி முதலாக 3 ரெண்டாக்கு 4 மூன்றாவுக்கு 4 அஞ்சாவுக்கு அஞ்சாவுக்கு 4
நாலாவது 2, 5வது 1, 6வது மாத்தோம் விட 2 ராமலா அன்லே பண்ணிடுவோம் சரியே 7வது 3, 8வது 4, 9வது என்னோட பண்ணீங்க 5 9வது வங்கி எடுத்த வரேன்னு நாங்கள் 3000 கூடி சரி சரி 7,000 செலவா சரி அடுத்து 10வது 3, 60 சரி அது சரி 11 சரி ஓகே சரி 11ஆம் கேள்வி அதாங்க அவசர கேள்வி வாசிக்கும் நீங்க வாசிக்க நானும் கவனிப்பேன் அங்க நான் வாசிக்க வந்து அமல்னு சொன்னாங்க அப்ப சரியா நீங்க வாசிக்க கவனிக்க அமல் வியாபாரத்தையும் கொடுக்க வாங்க மட்டும் தான் கேட்டதா பேப்பரா ஐடியா செய்யலாம் உங்களோட இதான் ഇവിടെ உங்களுக்கு வேணுமா இப்போ வாய்ப்பு ஓ வாங்கிட்டு இந்த பிஎல் சரி பேன் போட்டு ட்ரேடிங் செமினார் ஃபுல்லாக போட்டுலாம் ட்ரேடிங் ஃபுல்லாக ட்ரேடிங் ஃபுல்லாக எல்கேஎஸும் கம்பெனியும் படிக்க காசு பண்ணுங்க சரி இப்போ தஞ்சாவூரோ இப்போ வாங்கிக்கிறேன் வருகிறேன் சரி 9 இதுல தஞ்சாவூர் காசு மீதி 10,000 மேல மீன ஜாதக மீன் மாற்றப்பட ஆசை 6,000 கூடி சரினா வசூலிக்கப்பட ஆசையோட 12,000 கழிச்சு சரி 4 முகாசி வாங்கும் வங்கிக்கரணம் 1,500 ரூபாய் வங்கி கூறி செலவைக்கும் வைக்கணும் 1,500 சிவன் பேங்க் கழிக்கும் வங்கிக்காக கொண்டு 1,500 செய்வாய் காசுக்கான தெரியாது தான் பேர் காசுக்கான தெரியும் கழிச்சாலி வங்கி கூறி 1,000 கூடி 7,000 1,000 இந்த விளங்குதா நீ உடாம குறைஞ்சு மெலிசா வந்து எல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டு போகணும் முழுக்க போடுறது எல்லாம் படிப்பு அப்படியா இருக்கும் உடுப்பெல்லாம் சொல்லுவோம் அளவிலே சொல்லுவோம் இது பெருத்து உடம்பு பெருத்து முக்கி சாப்பிட்டு என்ன செய்யறது அளவிலே சொல்லி உடுப்பு மாத்தி போய் எடுக்கிறது அப்படி இல்லை அம்மா மேல போடுறது இல்லைங்க படிச்ச படிப்புல மெல்லிசா வரும் இப்ப நாங்க மெலிஞ்சிட்டோம் 2-3 மாதம் ஒரே மெல்லிசு உடுப்பு அளவில்லாம் இருக்கிறேன் விளங்கல ஏதா அவ்வளவு பிசி மன குழப்பம் மன அழுத்தம் விளங்க டென்ஷன் அதெல்லாம் இது ஓஸ்மா தான் புரி விளங்க மேல கவலையா விளங்குது உங்களுக்கு அப்படி இருக்கும் படிச்ச படிப்புல உடம்பு மெலியும் இது அந்த கொட்டி உடம்பு கூடுறது எக்ஸாம் போய்க்க யூனிஃபார்மே போட அளவு இல்லாம இருக்கு பேங்க் விளையாட்டு விளங்குது இப்ப அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் போடிக்க யூனிஃபார்ம் அளவு இல்லாம இருக்கு போட்டு கையில் அவுட்டு வை கைக்கெல்லாம் அளவு தான் நெருக்கமா போயிட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு 3 மதியம் 10 நிமிஷமே போஸ்டும் போயெல்லாம் இருக்கு பெரிய உடம்பு உடுப்பு இறுக்கமா போடாங்க
உங்களுக்கு ஹோஸ்ட் இல்லை சரியான வெயிலா முக்கியமா தண்ணி பெற்றாக்குற வேற போகுது யாழ்ப்பாணம் ஃபுல்லா எல்லோண்ட தாக்கம் இலங்கையில வேற தொடங்கிட்டு இல்லைங்க வெளிநாடுக்கார பாய்க்கால ஊத்தைகளை போனது அதே மாதிரி சரியான தாக்கம் அதே மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல சரியான மழை வீச்சியா இருக்கு போன முறை ஒன்று சரியான வறட்சியா இருக்கும் சரியான மழை அடிச்சு சீனால மழை பெய்யுது பாத்தீங்க அப்டேட் இல்லை சீனால சரியான மழை ஒரு 9,000 பாம்பு பண்ணையில இருந்து பாம்பெல்லாம் வெளியாக ஓடுது ஒரு நேரத்துல அவங்களுக்கு கொடுத்து வைக்க என்ன இருக்காது மழை இருக்காது சினம் இருக்காது ஆனா என்ன பிரச்சனை வக்கியா இருக்கு இல்லங்க எல்லாரும் மழைய வக்கியான பாருங்க மழையண்டா ஆரம்பத்துக்கா போய் 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 வந்திருக்கு இல்லங்க கடவுள் புண்ணியத்துல பஸ்க போடுறாரு ஓடாக குடிக்கிறது அதிகமா குடிக்கிறதுனா பிரச்சனை பேர் இப்ப சின்ன வயசுல போய் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ஊறுபட்ட பேருக்கு இருக்கும் சரி ஓ சரியான வெயிலாமா ஓஸ்மா எக்ஸாம் கூட சரியான வெயில் இந்த ஜூலை மாதம் தொடங்கலா இப்ப வெயில் தெரியுதா நேற்றைக்கெல்லாம் தெரியும் உச்சகட்ட வெயிலாமா 41 எல்லாமே விலங்கு கோத்து முடிக்கொண்டு மேல ஆகுது இதுக்கு நீங்கள் பிக்காச்சியோன்னு என்ன செய்யலாம் சொல்லுவோம் பிக்காச்சியோன்னு சொல்லுவோம் இது ஆரம்பம் இது இறுதி எல்லாம் முன்னுக்கு ஆரம்பம் முன்னுக்கு இறுதி இன்னைக்கு ஆரம்பம் எல்லாம் அப்ப ஆரம்பத்திலுமாக இறுதி கூட அதிகரிப்பு அதிகரிப்பு என்ன செய்யணும் அழிக்கணும் குறைவு என்ன செய்யணும் அப்படின்னாங்க எடுக்கலாம் ஆரம்பம் பொறுத்தே இல்லை உங்களுக்கு திறமையை பொறுத்தது பெண்களுக்கு ஏற்பட்ட மூலப்பொருள் கொண்டது 2 லட்சம் வந்துடும் 2 லட்சத்தோட மூலப்பயிருக்கு குறைவு எவ்வளவு 34,000 23 எவ்வளவு குறைஞ்சிருக்கு 11 குறைவெண்டாயிரம் செய்யணும் குறைவெண்டாயிரம் செய்யணும் கூட்டம் உன்னா உற்பத்தி பயன்படுத்திய மூலம் இருக்கீங்க திருட்டு பயன்படுத்த சரி இப்படி முக்கா அடி இப்படி போகணும் என்ன செய்யணும் மூலப்பொருள் சொன்னா 2 லட்சம் மூலப்பொருள் ஆரம்பிப்பு 34 கூட்டுமோ 2,34,000 இறுதி மூலப்பெயர்ப்பு 23 கழியுமோ எத்தனை அங்க போனா சரி அடுத்த கூலி இருக்கா ஒண்ணுமில்லை உற்பத்தி மேந்தலுக்கு வந்திருக்குது 350 350 சேர்த்தீங்கன்னா 561 புறவேலை சீராக்கம் நடைமுறை வேலை ஆரம்பம் 6,000 இறுதி 5,000 அப்ப 6,000 கூட்டணும் 5,000 கழிக்கணும் இதுவும் குறைவேலை இருப்பு குறைவு குறைவு என்ன சொல்லணும் கூட்டம் அவ்வளவு 6,000 கூட்டணும் 5,000 கழிக்கணும் அவ்வளவு சேர்ந்தால் 562 மொத்தம் உற்பத்தி கிரியா 562 இந்த 562 ஆரம்பம் முடி போயிருப்ப கூட்டி இறுதி முடி போயிருப்ப கழிக்கணும் ஆரம்பம் 30 சேர்த்தா 592 இறுதி 20 கழிச்சால் 572 விற்பனைக்கிறேன் 572 விற்பனைக்கிறேன் 572 சரியா அந்த முதலாவது இது முடிய அடுத்த இன்னொரு பேப்பர் செய்வோம் கம்பெனி ஒன்று செய்வோம் என்ன
வெளியே மனுக்கு எடுத்துக்கணும் 12 உண்மையா பார்த்துச்சே இல்லையா ஆக்ஷா ஐயோ படிச்சேதா படிச்சே படிச்சேரிப்பா சரியா ஏ முதலாவது கொரோனா கேட்கிறான் அடுத்த கடமூட்ட மீதி கேட்கிறான் பாவம் கொரோனா சிம்பிளா இல்லாமோ ஓ ராமன் வணிகத்தின் கணக்கேடுகாய் சீனா அழிவடைந்தது எனினும் இன்மேலந்தாக பெறக்கூடிய இருந்தது இவ்வணிகம் 18 பற்றிங்கள் பரிசீலப்பட்டிருக்கு எத்தனை வீதம் 18 தற்போது எத்தனை வீதம் ஆனா எக்ஸாம்பிள் என்ன பியூட்டினா ஒரு பேட்டரி அமௌண்ட் பிறகு செய்வா வேறுவா சரி இப்ப நான் 118 பிடிச்சு 100 பிறகு தேவையில்லை கனடி சாம்பார் செய்கிறது பேட்டரி அமௌண்ட் வேறுமா இங்க நீங்க அதுக்கு இனிமே பழகாமல் சுருக்கான் கொஞ்சம் கூட பிறகு செய்த விழாங்க வைங்க 18 பேட் உட்பட 100 வீதம் பேட் நீக்கி என்றார் 18 பேட் சேர்த்து 118 பேட் உட்பட 767,000 118 வீதம் என்றார் 600 ரோய்கோ எங்கே போன குரூப் வந்து போடலையா போட்டுருங்க 650 கடமுட மீது ஆரம்ப கடமுடன் இல்லை பாடியான் பெற்றாசி இருக்குது மொத்த விற்பனை எல்லாமே குறைவிற்பனை எடுத்து நீங்களாக 8 லட்சம் ரூபாய்க்கு 18 மெட்ட பேர் கொஞ்சம் டைம் போயிடும் பார்த்தா 44 944 அதுல இருந்து கடமோட பெற்றாது தெரியும் 665 பெற்றாது கடமோட மீது என்ன செய்யும் உராய்க்கும் அடுத்த கொடுத்த 5 தான் கழித்த பின்னா 665 100ல இருந்து 5 கழித்தா 95 மாதிரி 5 மாதாளம் ஒரு 10,000 கொடுத்த வரையும் கழிச்சு விட்டீங்கன்னா கடமோட மீது டைம் கோல் அடிச்சு எனக்கு என்ன போயிடும் டைம் அப்புறம் இயல்பா வரும் உங்களுக்கு அதுதான் சொல்றேன் நீங்க பட்ஜெட் உட்பட மொத்தமா போடுவோம் நீங்க ரெண்டபடியால கடமோட கட்டுப்பாடு வரவே விற்பனைக்கான செலவு லட்சத்து பாய்ச்சலாம் 944 கடமோட மெட்ராசு 665 கொடுத்த கவனம் 95 பேர் தான் எந்த அமௌண்ட் 5 பார்த்தா 35,000 கழிச்சால் 9 லட்சம் 7 லட்சம் கழிச்சால் 244 விடை விடை 5,000 விடை 5,000 13ஆம் கேள்வி பங்குடைமை வணிகம் ஒன்றின் நன்மைப்பு தொடர்பான சீராங்க செய்யப்படுவதற்கான காரணம் ஏன் நன்மைப்பு தொடர்பான சீராங்க வரும் நன்மை எப்படி செய்வோம் பழைய பங்காவுடைய மூலதன கணக்கில் செலவைப்பாம் புதிய பங்காவுடைய மூலதன கணக்கில் கேட்பாம் வேற பழைய பங்கா செலவு புதிய வேற ஏன் கொடுக்கணும் பழைய பங்கார கஷ்டப்பட்டு நன்மைப்பு உருவாக்கி இருப்பேன் பழைய பங்காரு உரிமையை என்ன செய்யணும் சரியான நிலைநாட்டும் அதுதான் நன்மைப்பு மூலதன கணக்கு கூட சீராப்படுறது விட எது 4ஆம் விடை அனைத்து பங்கா உரிமை தொடர்பான நிலங்கள் நியாயமான முறையில் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது
அதான் பழைய பங்கா மூலதன செலவை பழைய லாபட்ட வீதம், புதிய பங்கா மூலதனக்கு வரவை புதிய லாபட்ட வீதம். 13வது 4வது. பதினாறு 15 போங்க. பதினாலு 15. 14 15. அணு மற்றும் டினோ பங்குடைய வணிகத்துக்காக பின்வருந்தோ தரப்பட்டுள்ளன. தலைமுறை கணக்கு மீது 31/3/25 போனாண்டு இறுதி மீதாண்டு ஆயிரம் மீதி 100,000 பெறவு 120 செலவு. அணுடின வாய் மாச்சம்பளம் முறை 50,000 60,000 குறித்துறைகள். அணுடின லாபம் 3 இந்த 3 வாட்டி சொல்ல இல்லை. 31/3/2026 முடிந்த ஆண்டுகள் உழைக்கப்பட்ட தேறிய லாபம் 3000. சீராக்கிய பின் லாபம் அடுத்த நடமை மீது திருத்தமுன் லாபம் தந்தது போடும். திருத்தமுன் லாபம் திருத்தமுன் லாபம் 3000. இவ்லாப கணிப்பில் பின்வரும் தொகை இடம்பெற்று பின்னர் கண்டறியப்பட்டது. அணுவை செலுத்தப்படும் சம்பளம் 300. சம்பளம் வருமான கூட்டு ஊழியர் சமதுள்ளப்பட்டிருக்கான். டேய் பங்காளி சம்பளம் செலுத்தினா எங்க வைக்கும்? ஒரு விஷயம் தான் தெரியல, எனக்கு பேப்பர்ல வேணும். பங்காளி செலுத்திய சம்பளம் பங்காருடைய நடைமுறை கணக்குல எங்க வைக்கும்? வர வைக்கும். இவன் செய்த ஊழியர் சம்பளம் வச்சிருக்கேன். ஊழியர் சம்பளம் வச்சுதான் எங்க போயிருக்கோம்? செலவா போயிருக்கு. செலவா போயிருந்தா லாபத்தை என்ன செய்யிருக்கோம்? லாபத்தை என்ன செய்யிருக்கும்? குறைச்சிரு. குறைக்கலாமா? இல்ல. அப்ப கூட்டுங்க. சம்பளம் ஊழியர் சம்பளம் 3 லட்சம் போட்டு 3 அடுத்த தினமே தனிப்பட காப்பீடு கண்ணம் ஆயுள் காப்பீடு 100. பணியத்தினால் திருத்தப்பட்டு செலவா காட்டியுமா? காப்பீடு செலவா காட்டி இருந்தால் செலவா காட்டுக்கு லாபத்தை சரி குறைச்சிருக்கு. தினமும் ஆயுள் காப்பீடு வந்து 10 தலைமை கணக்கு வேலை ஆயிக்கும். ஆயுள் காப்பீடு 1 லட்சத்தை கூடும். இன்னும் தனிப்பட்ட பணத்திலிருந்து பங்குடைய மின்சார கண்ணம் 10 லட்சம் ரூபாய் செலுத்திய தொடர்பாக ஏடுகளை செய்யல. மின்சார கண்ணம் மின்சார கணக்கு வரவே இப்ப லாப நிலைக்கு வேணும். லாப நிலை வர வேண்டால் லாபத்தை நிச்சயம் அளிக்கும். ஆறு திருத்திய பின்லாம் 10 லட்சமா விட 5 விட 5 விட 5 விட 5 விட அது நடைமுறை கணக்கு மீது கோடிக்கிறீங்களா? மீது வேலைக்கு 100 மீனா பிழைக்க போகணும். 120 செலாம். சம்பளம் மாதம்பளம் 50 வருஷம் வரும். ஒரு ஆள் 50 15 அங்கால 14 120 லாபம் பிரிஞ்சு போகும். அடுத்தது அனுபவி செலுத்தப்படும் சம்பளம் 300. நடைமுறை கணக்கில் என்ன செய்வோம்? நடைமுறை கணக்கில் என்ன செய்வோம்? பெற வைக்கும். அனுபவி செலுத்திய சம்பளம் பெற வைக்கும். தனிப்படை காப்புறுதி ஆயுள் காப்புறுதி 100 கழிக்கோ நடைமுறைக்கான வரை கூட கழிக்கோ. எதுவும் கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் சிலாய்க்கோணும் கூட்டோணும் 200.
லாபம் பறிக்கணும் கவனிங்க 3200 இருக்கு. 3200 சம்பளம் 600 720 மொத்தம் 1300 கழிக்கோணம் கழிச்சாவரம் இதை என்ன பிரிக்கணும் போடுகிறேன் பஞ்சாயத்து பிரிச்சம் கொண்டு பிரிச்சேன் பஞ்சாப் பிரிச்ச மூண்டவரம் இது இவருக்கு 1128 இவருக்கு 252 இதை கூட்டி வரவே என்ன வேலை 1328 1692 விடை விடை 14க்கு 5 விடை 15க்கு 14க்கு 5 விடை 15க்கு 4 கம்பெனி போங்க கம்பெனிக்கு பந்தியவாசி போடுமா கம்பெனிக்கு பந்தியவாசி கம்பெனிக்கு பந்தியவாசி 6 சனிக்கிழமை சுவோசம் கோயம்பேடு பார்ப்படா ஃபுல்லா முடிச்ச பண்ணால் ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி செய்யலாம் கம்பெனி போகலாம் பதினாறு 12 17 ஆகிய வினாக்கள் வெளியாக பின்வருந்தால் பயன்படுத்துங்க விற்பனை 12,000 மொத்தலாம் 7,000 விடப்பட கேப் என்ன போகணும் விற்பனைக்கு மொத்தலாம் விடப்பட கேப் விற்பனைக்கு முதல்ல போடுங்க 10,400